இனி பிரம்மோஸ் ஏவுகணையால் தாக்க முடியாது. ஜெர்மனியிடம் கையேந்தும் பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானை பிரம்மோஸ் ஏவுகணை கொண்டு நம் நாடு தாக்கியது. பிரம்மோஸ் ஏவுகணை அடித்த அடியில் அலறிய பாகிஸ்தான் நம் நாட்டிடம் சரணடைந்தது. இந்த நிலையில்தான் நம் நாட்டின் பிரம்மோஸ் ஏவுகணையின் தாக்குதலை தடுக்க ஜெர்மனி மற்றும் இத்தாலியிடம் உதவி கோர பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. குறிப்பாக ஜெர்மனியின் ஐரிஸ்-T வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் வாங்க பாகிஸ்தான் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தானின் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தி 26 பேரை கொன்றனர். அதன் பிறகு நம் நாடு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள், விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. கடந்த மாதம் 7ஆம் தேதி இரவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதேபோல கடந்த மாதம் 10ஆம் தேதி விமானப்படை தளங்கள், ராணுவ தளங்கள் என மொத்தம் 12 இடங்களை நம் நாடு அழித்தது. பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதலுக்கு நம் நாடு கையில் எடுத்த ஆயுதம் பிரம்மோஸ் ஏவுகணையாகும். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம், விமானப்படை தளம், ராணுவ தளம் மட்டுமின்றி சீன தயாரிப்பான வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டமையும் தாக்கி அழித்தது. அது மட்டுமின்றி சீனாவின் தயாரிப்பான பாகிஸ்தான் பயன்படுத்தி வரும் HQ-9B மற்றும் HQ-16 ஆகிய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களால் பிரம்மோஸை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதனால் எதிர்காலத்திலும் நம் நாடு பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தினால் பாகிஸ்தானுக்கு பெருத்த சேதம் ஏற்படும். இதனை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தான் இப்போது வேறு பிளானை கையில் எடுத்துள்ளது. நம் நாட்டின் பிரம்மோஸ் ஏவுகணையின் அதிரடி தாக்குதலில் நிலை குலைந்து போன பாகிஸ்தான் இப்போது 2 நாடுகளிடம் உதவி கோர உள்ளது. அந்த நாடுகளின் பெயர் ஜெர்மனி மற்றும் இத்தாலி. இந்த 2 நாடுகளிடமிருந்து வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களை வாங்க பாகிஸ்தான் பரிசீலனை செய்து வருகிறது. அதன்படி ஜெர்மனியிடமிருந்து ஐரிஸ்-T, இத்தாலியிடமிருந்து CAMM-ER ஆகிய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களில் ஒன்றை வாங்க பாகிஸ்தான் தீவிரமாக உள்ளது.